பொருத்தமான இடத்தில் இறுதிச் சடங்கு நடத்த அனுமதிக்காதது ஒட்டுமொத்த சீக்கிய சமூகத்தையும் அவமதிப்பதாகும் என்று கண்டனத்தில் தெரிவித்திருக்கிறார். அவரின் தலைமைத்துவம் லட்சக்கணக்கான ஏழை மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தியது என்றும் மன்மோகன் சிங் குடும்பத்தினரின் கோரிக்கையை நிராகரித்தது கண்டனத்திற்குரியது என்றும் மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். 2 முறை பிரதமராக இருந்தவருடைய நினைவிட விவகாரத்தில் மத்திய அரசினுடைய இந்த முடிவு பாரபட்சமானது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். பெரிய தலைவர்களுக்கு செய்யப்படும் அவமரியாதை வரலாற்றிலிருந்து என்றும் நீங்காது என்றும் அவர் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். கட்சி நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. என்ன சரின்னா சரி போ. முகந்தன் மீண்டும் சொல்றேன், மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார். கை தட்டுங்கப்பா. குடும்பத்தில் இன்னொன்று போடு, குடும்பத்தில் வச்சுக்கிட்டு அவ்வளோ நன்றி. யார் சொல்றது? நிறைவாக நன்றி சொல்ல வருகிறார். இந்த அதாவது சென்னையில் பனையூரில் எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன். ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன். அங்கே வந்து எல்லாம் என்னை பார்க்கலாம். பனையூரில் சென்னை பனையூரில் அலுவலகம் ஒன்று திறந்திருக்குது. 3வது தெருவில் வச்சிருக்குது. ஃபோன் நம்பர் மீண்டும் சொல்லுகிறேன், உங்களுக்கு மாநில இளைஞர் சங்க தலைவர் முகுந்தன் பரசுராமன். 4446060628 குறிச்சிக்கங்க. என்ன தொடர்புகள் எல்லாம் வந்து எப்போனா பார்க்கலாங்க. அலுவலகம் இன்னொரு அலுவலகம் திறந்துங்க நடத்துன்னு தானே சொல்கிறேன். நடத்துங்க. அவர் உனக்கு உதவியாக இருக்க போகிறாரு. முகந்தன் உனக்கு உதவியாக இருக்க போகிறாரு. அதனால் இதை யாரும் மாற்ற முடியாது. உனக்கு விருப்பம் இல்லைன்னா அவ்வளோதான். வேற என்ன சொல்ல முடியும்? முகுந்தன் தலைவர், நான் சொல்றதுதான் கேட்கணும். நான் ஆரம்பித்த கட்சி, நான் என்ன சொல்றேனோ அதுதான் செய்யணும் எல்லாரும். அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விலகிக் கொள்ளுங்கள். யாராக இருந்தாலும் விருப்பம் இல்லாதவர்கள், என் பேச்சை கேட்காதவர்கள் விலகிக் கொள்ளலாம். கூர்ந்து அவருக்கு புகழஞ்சலி செலுத்தி இருக்கிறார். மாசற்ற மனதுக்கும் தூய அன்புக்கும் சொந்தக்காரர் திரு விஜயகாந்த் என்றும், அவர் மறைந்தாலும் நமது நெஞ்சங்களில் வாழ்கிறார் என்றும் அவருக்கு பெருமை சேர்த்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர். இருவருக்குமான பந்தம் அப்படிங்கிறது பல தசாப்தங்களான பந்தம். இருவரும் ஒரு சகோதரர்கள் போல பழகுவார்கள் அப்படின்னு எல்லோருக்கும் தெரியும். திரு விஜயகாந்த் திரு ஸ்டாலின் அவர்களை அண்ணன் என்றும், திரு ஸ்டாலின் திரு விஜயகாந்தை அண்ணன் என்றும் விழித்த ஒரு சகோதர பாசம் கொண்டவர்கள் இருவரும். திரு விஜயகாந்துடைய மறைவின் போது உடனடியாக அவரை பார்க்க சென்றவர் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து அவருடைய இறுதி நாளுக்கும் இறுதி சடங்குக்கும் அரசு மரியாதை கொடுத்த போதும் கூட தமிழ்நாடு முதலமைச்சர் வந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நினைவு நாளில், 1ஆம் ஆண்டு நினைவு நாளில், தன்னுடைய நண்பரும் தேமுதிகவுடைய நிறுவன தலைவருமாக இருந்த திரு விஜயகாந்தை நினைவு கூர்ந்து புகழஞ்சலி செலுத்தியிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தன்னுடைய பேரணியை நிறைவு செய்து திரு விஜயகாந்துடைய நினைவகத்துக்கு வந்து வணக்கம் செலுத்தக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம்.
உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.